ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். நான் உங்கள் செல்வா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள். எந்தெந்த ஒவ்வொரு நூலையும் ஒரு குறிப்பிட்ட அடைமொழியால் நம்ம குறிக்கிறோங்க. அது என்ன நூல் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள். இது தமிழ் புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்கங்க. அதை தான் நம்ம ஒரு ஆர்டராக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் தாங்க. இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா சிவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் அப்படின்னு அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னா கம்பராமாயணம். இயற்கை அன்பு அப்படின்னு அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புராணங்க. இயற்கை இன்பக்களம் அப்படின்னு அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலித்தொகை. தமிழக கருவூலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற நூல் என்ன அப்படின்னா புறநானூறு. தமிழ் கருவூலம் அப்படின்னு அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா புறநானூறு. புறநானூரில் தான் தமிழர்களோட வெற்றி வீரம் கொடை குறித்து அதிகமாக பேசப்பட்டிருக்கும். போர் சிறப்புகள்லாம் குறித்து பேசப்பட்டிருக்குங்க. காப்பிய பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா குறிஞ்சி பாட்டு. அகவர் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருங்கதை. சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேமிநாதம். இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்துப்பாட்டு. அழகிய வாய்மொழி என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவாசகம். இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதிற்றுப்பத்து. கடைக்காப்பு என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னா தேவார பதிகங்கள். பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் என்னது அப்படின்னா சுந்தரரோட பதிகங்கள் தாங்க நம்ம பாட்டு அப்படின்னு அழைக்கிறோம். அறவுரை கோவை. அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சிங்க. முதுமொழி காஞ்சியை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அறவுரை கோவை அப்படின்னு சொல்கிறோம். அறவுரை கோவை அப்படின்னு சொல்கிறோங்க. அறவுரை கோவை அப்படின்னு சொல்கிறோம். குறிக்கோள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலைங்க. அகலகவி என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குண்டலகேசி. குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா ஏலாதி. குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்கருவை பதிற்றுப்பத்து அந்தாதி. குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இலக்கண விளக்கம் தாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் மற்றும் அந்த நூலோட நம்ம பொதுவாக அழைக்கிற பேர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோங்க. இந்த வீடியோவோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா பிடிஎஃப் லிங்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோங்க. நான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ்.